ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025 முடிஞ்சு இப்ப 26 12 மாதங்களுக்கு உண்டான பொது பலன்களை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது 12 ராசிகளுக்கும் உண்டான பொது பலன்களை தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப குரு பகவான் வந்து ஜூன் மாசம் வரைக்கும் மிதுன வீட்டுல இருப்பாரு. ஜூனுக்கு அப்புறம் அக்டோபர் வரைக்கும் கடக வீட்டுல இருப்பாரு, உச்ச நிலையில இருப்பாரு. அதே மாதிரி சனி பகவான் வந்து மீனத்துல இருப்பாரு. 2027 ஜூன் வரைக்கும் அங்கதான் இருப்பாரு. அதே மாதிரி ராகு வந்து கும்பத்திலையும், கேது வந்து சிம்மத்திலையும் இருப்பாங்க. அவங்க நவம்பர் வரைக்கும், இந்த வருடம் நவம்பர் வரைக்கும் இந்த நிலையில தான் இருப்பாங்க. மெயினா ஆண்டு பலன்கள், ஒரு ஆண்டுக்கு உண்டான பொது பலன்கள்னு பாத்தீங்கன்னா குரு பகவானையும் சனி பகவான், அதுக்கப்புறம் ராகு கேதுகள் அவங்கள வச்சுன்னா மெயினா வந்து ஆண்டு பலன்களை கணிப்போம். ஏன்னா ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து நகரக்கூடிய கிரகங்கள் இவை. அதனால அதை வச்சுதான் வந்து மெயினா வந்து கணிப்போம். அதே மாதிரி குரு ஜூன் மாசம் வரைக்கும் மிதுன வீட்டுல இருப்பாரு. மிதுன வீட்டுல இருக்கும்போது 3 பாரு, அதாவது 5, 7, 9 குரு பகவானுக்கு சிறப்பு பார்வை இருக்கு. அந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள், ராசிகள்லாம் வந்து நல்ல ஒரு நிலையில, அதாவது என்னென்ன இன்பங்கள் அனுபவிக்கக்கூடிய இருக்குதோ அந்த இன்பங்கள்லாம், கடன் தீரக்கூடிய அமைப்புகள்னா அந்த கடன் தீரக்கூடிய அமைப்புகள், வருமானம், குரு பகவான் என்ன கொடுப்பாரு, மெயினா வந்து காசை கொடுப்பாரு, பணத்தை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் குழந்தைய கொடுப்பாரு. மெயினா குரு பகவான் எங்கெங்க பாக்குறாரோ குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவோம். அந்த குரு பார்வை படுற இடங்கள் எல்லாம், ராசிகள்லாம் வந்து நல்ல நிலையில இருக்கும். ஜூன் வரைக்கும் எந்தெந்த ராசிகளை பார்ப்பான், மிதுன ராசியில இருந்து துலாம் ராசியை பார்ப்பாரு. துலாம் ராசி, அதுக்கப்புறம் தன்னோட ராசி, அதாவது தனுசு ராசியை பார்ப்பாரு. அதுக்கப்புறம் கும்ப ராசியை பார்ப்பாரு. ஜூன் மாதம் வரைக்கும் இந்த 3 ராசிகளை பார்ப்பாங்க. அதே மாதிரி ஜூனுக்கு அப்புறம் அக்டோபர் வரைக்கும் உச்சமா இருந்து தன்னோட நண்பரான விருச்சக ராசியை பார்ப்பாரு. செவ்வாயோட விருச்சக ராசியை பார்ப்பாரு 5ஆம் பார்வையா. அதுக்கப்புறம் மகர ராசியை பார்ப்பாரு ஜூனுக்கு மேல. அதுக்கப்புறம் தன் வீட்டை தானே பார்ப்பாரு, அதாவது தன்னோட மீன ராசிய. சனி பகவான் இருக்கிறாரு, மீன ராசியை பார்க்கறது ஒரு நன்மை. அதே மாதிரி சனி பகவானை பார்க்கறதும் ஒரு தனி சிறப்பு தான். ஏன்னா சனி வந்து தீய கிரகம், அதாவது என்ன சொல்றது, சனிகிட்ட இருக்கிற காரகத்துவங்கள்லாம் தேவையில்லாத காரகத்துவம்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து குறைஞ்சி, அதாவது சனி தரக்கூடிய கெடுதல்கள்லாம் வந்து குறைச்சிப்பாரு குரு பார்வையினால. இந்த அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி அஷ்டமத்து சனி நடக்கிறது, சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டமத்து சனி நடக்கும். அதே மாதிரி கும்பராசி வந்து பாத சனி போய்கிட்டு இருக்குது இப்ப. அதே மாதிரி மீன ராசிக்கு ஜென்ம சனி போய்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் மேச ராசிக்கு விரய சனி போய்கிட்டு இருக்குது. கும்பத்துல ராகு இருப்பாரு. ஜூன் மாசம் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கும்பராசிக்கு. ஏன்னா ஜூன் மாசம் வரைக்கும் உங்க ராசிய ராகு பகவான் இருந்தாலும் அந்த ராகுவை வந்து குரு பகவான் பார்ப்பாரு. அப்போது பாவத்துவம் கொஞ்சம் குறைக்கப்படும். இப்ப இதை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடகராசி இப்பதான் வந்து அஷ்டமத சனி முடிஞ்சு 6 மாசம் ஆகி இப்பதான் கொஞ்சம் படிப்படியான வளர்ச்சிகள்ல வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பாரு. 12ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தையும், உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பாரு. ரொம்ப நாளா வேலை இல்லை அப்படின்னா அந்த வேலையெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். வேலை போயிருச்சு, ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா வேலைகள் கண்டிப்பா கிடைக்கும். இப்ப அஷ்டமதி சனினால வேலை வந்து இழந்திருப்பீங்க. அந்த வேலையெல்லாம் வந்து கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இல்ல வேலை கிடைச்சிருச்சு, அந்த வேலை வந்து எனக்கு வந்து அதாவது சாட்டிஸ்ஃபைடா இல்லை
மன நிறைவா இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்துல வந்து மன நிறைவான வேலை, அதாவது சம்பளம் உங்களுக்கு கட்டுப்படி ஆகிற மாதிரி சம்பள உயர்வே இல்லை ரொம்ப நாளா அப்படின்னா சம்பள உயர்வு வந்து இந்த காலகட்டத்துல வந்து ஒரு நல்ல ஒரு உயர்வு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாதாங்க இது உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பகவான் ஒரு ஜூன் மாசம் வரைக்கும் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. தாய் வீடு வாகனம் சொல்லுவோம். தாயால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி வீடு வாகனம், ரொம்ப நாளா வந்து வீடு வாகனம் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அமையவே மாட்டேங்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல அமைப்பு வீடு வாகன அமைப்புகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி மாணவர்கள் நல்ல கல்வி கற்கக்கூடிய அமைப்புகள், மதிப்பெண்கள் அதிகமா பெறக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 4ஆம் இடத்தை குரு பகவான் ஜூன் மாசம் வரைக்கும் பார்க்கும்போது ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கும். 10ஆம் கிளாஸ்ல 10, 12ஆம் தேர்வு எழுதக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து நல்ல ஒரு மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி உங்க ராசி 12ல இருந்து உங்க 8ஆம் இடத்தை பார்ப்பாரு குரு பகவான் ஜூன் மாசம் வரைக்கும். 8ஆம் இடம் வந்து தொலை தூரம் சொல்லுவோம், 500, 600 கிலோமீட்டர், அதாவது வெளி மாநிலம்னு சொல்லுவோம். 8ஆம் இடத்தை வெளி மாநிலம், 12ஆம் இடத்தை வெளிநாடுன்னு சொல்லுவோம். வெளிநாடு வாய்ப்புகள், வெளிமாநில வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா, ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்க 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்வார். அதனால கண்டிப்பா தூர இடங்களுக்கு கண்டிப்பா நகர்த்தக்கூடிய வேலைகள் உங்க ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில 8, 12ஆம் இடம் சுபத்துவமா இருக்கும்போது கண்டிப்பா இந்த காலகட்டத்துல நீங்க இப்ப சவுத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா இங்க பெங்களூர், சென்னைன்ற மாதிரி அமைப்புகள் வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபாரின் போகக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல நிறைவேறும். அதே மாதிரி உங்க 9ஆம் இடம், 9ஆம் ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. ஜூன் மாசம் வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனையா இருக்கும். தந்தை வழி உறவுகளால உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள் இருக்கும். அதெல்லாம் வந்து ஜூன் மாதத்துக்கு பின்னாடி தான் சரியாகும். ஏன்னா ஜூன் மாதத்துக்கு பின்னாடி உங்க ராசிக்கே வருவார் குரு. அப்பம்போது உங்க 9ஆம் பார்வையா சனி பகவானை பார்ப்பாரு. அதனால சனி பகவான் கொடுத்த துன்பங்கள், துயரங்கள் அதெல்லாம் வந்து சரியாகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். தந்தையோட உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அதே மாதிரி சனி பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பாரு. 11ஆம் இடம் வந்து மூத்த சகோதர ஸ்தானம் சொல்லுவோம். அண்ணன் அக்கால் கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கதான் செய்யும். அதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது உங்களுக்கு நல்ல நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. ஏன்னா 3ஆம் இடம் வந்து இளைய சகோதரம், 11ஆம் இடம் வந்து மூத்த சகோதரம். இந்த ஒரு சகோதர உறவுகள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து கவனமா, அதாவது விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நல்லது. பார்த்து வார்த்தைகளை பார்த்து பிரயோகப்படுத்துறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.